அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேயர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 7ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். புராண இதிகாசங்கள் வழியாக உருவாக்கப்பட்ட மதங்கள் உண்டு. புத்தர், கன்ஃபியூசியஸ் போன்ற மகான்களின் சிந்தனைகள் வழியாக உருவான மதங்களும் உலகில் உண்டு. இஸ்லாம் என்னும் மார்க்கம் இப்படி உருவாக்கப்பட்ட சமயம் அல்ல. அது தத்துவத்தையோ சிந்தனையையோ அல்லது வழிப்படுத்தப்பட்ட கருத்தியலையோ கொண்டு இந்த சமூகத்தில் நிலைபெறுவதல்ல. அது இஸ்லாம் நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை கொண்டு உருவாக்கப்பட்டது. எனவேதான் மற்றமைகள் சமயங்கள் என்றும் இஸ்லாம் மதம் அல்ல மார்க்கம் என்றும் வேறுபடுத்தி சொல்கிறோம். இஸ்லாம் சிந்திப்பதற்கோ தத்துவத்தை பின்பற்றுவதற்கோ உரித்தானதல்ல. அது இஸ்லாமிய நெறிமுறைப்படி வாழ்ந்து காட்ட வேண்டியது. பெருமானார் இஸ்லாமிய முறையை சிந்தனைகளை சொல்லித்தரவில்லை, தத்துவங்களை போதித்து செல்லவில்லை. இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைப்படி, இறைவனின் வார்த்தைகள் படி, திருக்குரானின் கற்பிதம் படி வாழ்ந்து காட்டினார்கள். நாமும் அப்படி வாழ்ந்து காட்டும் கடமை உடையவர்களாக இருக்கிறோம். இதோ இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் துவக்க பகுதியாக தீனுல் இஸ்லாம் அழகிய வாழ்வியல் என்னும் தலைப்பில் உரை வழங்கி துவக்கி வைக்க பிளாக் ரைட்டர், வலைப்பு எழுத்தாளர் திருச்சி வைசுல் ரஹ்மான் அவர்கள் நம்மோடு உரையாற்றுகிறார். வானங்களையும் பூமியையும் அதிலுள்ள உயிரினங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஒரே இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்மீது என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனை மற்றும் வாழ்த்துக்களுடன் துவங்குகின்றேன். அனைத்து மக்களும் அமைதியான சாந்தமான வாழ்வையே விரும்புகின்றனர். அமைதியான வாழ்வியல் என்பதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் வே ஆஃப் லைஃப் ஃபார் பீஸ் எனலாம். அரபியில் மொழிபெயர்த்தால் தீனுல் இஸ்லாம் என்று வரும். தீன் என்றால் வாழ்வியல் அல்லது வாழ்க்கை முறை. இஸ்லாம் என்ற சொல்லுக்கு கீழ்ப்படிதல், அடிபடிதல், சரணடைதல் என்று பொருள். இது சலாம், இஸ்லாம், சலாம், சமாதானம், சாந்தி, அமைதி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வரும். மொத்தத்தில் அமைதியான வாழ்வியல். இந்த தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் எனும் வாழ்வியல் ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கவில்லை, அரசியலையும் சேர்த்தேதான் போதிக்கின்றது. இஸ்லாம் எனும் வாழ்வியலை நாம் 5ஆக பிரிக்கலாம். முதலில் ஒரு தனி மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையேயான உறவுமுறை. இரண்டாவதாக ஒரு தனி மனிதனுக்கும் அவன் தன் ஆன்மாவிற்கும் இடையேயான உறவுமுறை. மூன்றாவதாக ஒரு தனி மனிதனுக்கும் அவன் தன் உறவினர், நண்பர்கள் மற்றும் அவன் அறிந்தோர்களுக்கு இடையேயான உறவுமுறை. நான்காவதாக ஒரு தனி மனிதன் தான் அறியாதோர் மற்றும் வழிபோக்கர்களுக்கு இடையேயான உறவுமுறை. ஐந்தாவதாக ஒரு தனி மனிதனுக்கும் மற்றும் சூழ்நிலையில் இதற்கு இடையேயான உறவுமுறை. இந்த உறவுமுறை என்பது அவர்களுக்கிடையேயான உரிமைகளையும் கடமைகளையும் உள்ளடக்கியது. இதில் முதலில் கூறப்பட்ட
இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவு முறை, அதாவது உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி அறிவதை நாம் ஆன்மீகம் என்று கொண்டால், அது அல்லாத மீதமுள்ள 4ஐயும் அரசியல் எனலாம். அரசியல் என்ற சொல்லுக்கு பல்வேறு அறிஞர்கள் பலவாறாக கருத்து சொல்லியிருக்கின்றார்கள். மொத்தத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை, எழுந்தது முதல் மீண்டும் உறங்கி எழும் வரை, ஒவ்வொரு வினாடியும் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் நமக்கும் சூழ்நிலைகளுக்கும் இடையேயான உறவுகளையும் அந்த உறவுகளுக்கு இடையேயான உரிமைகளையும் கடமைகளையும் பற்றி பேசும் வாழ்வியல், இதனை நாம் அரசியல் என்கிறோம். ஒரு வாழ்வியலை ஏற்று நடந்து அதனை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களும் விரும்பி ஏற்று நடந்து அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தும் பொழுது சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த செயல்பாட்டினை ரிலீஜியஸ் என்கிறோம். இவ்வாறாக இஸ்லாம் ஒரு ரிலீஜியஸாக வளர்ந்து கொண்டே வருகின்றது. முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த வாழ்வியல் இஸ்லாம் தான். படிப்படியாக பரிணாமம் பெற்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முழுமை பெற்றது. இதனை அவர்கள் தனது கடைசி குத்பா பேருரையில் இஸ்லாம் இன்றுடன் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று நமக்கு உணர்த்துகிறார்கள். ஒவ்வொரு நாடும் தனக்கென அரசியல் சாசனத்தை வைத்துள்ளது. அந்த சாசனத்தின் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையிலேயே தங்களுக்கு இடையே உண்டான உரிமைகளையும் கடமைகளையும் அடைந்து கொள்கின்றனர். இஸ்லாம் எனும் வாழ்வியலுக்கான சாசனமாக குரானும் ஹதீதும் அமைந்துள்ளது. இந்த இஸ்லாம் எனும் வாழ்வியலை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்துக்காக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். சிலர் ஆன்மீக தேடலின் போது அவர்கள் தேவையை பூர்த்தி செய்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் அரசியல் தீர்வை வேண்டி தேடுதலில் ஈடுபடும் போது அவர்களது தேவையை இஸ்லாம் நிறைவு செய்திருக்கின்றது. இஸ்லாம் எனும் வாழ்வியலை எந்த காரணத்திற்காக ஏற்றுக்கொண்ட போதிலும் அது அவர்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் தீர்வையும் அளித்திருக்கின்றது. தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுகள் என்றார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் எனும் வாழ்வியலை ஏற்று வாழ்ந்திடும் நாம் நமக்கு எது சௌகரியமாக இருக்கின்றதோ அதை மட்டும் ஏற்று வாழாமல் முழுமையாக இஸ்லாத்தின்படி வாழ்ந்து நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு முன்மாதிரியாக பிரதிநிதியாக, அரபியில கலிஃபா என்று சொல்லுவார்கள் ரெப்ரசன்டேட்டிவ், அவ்வாறு வாழ்ந்து நம்மை சுற்றி இருப்போருக்கும் இஸ்லாம் எனும் வாழ்வியலை அறியாதோருக்கும் அவர்கள் இஸ்லாமிய வாழ்வியலை அறிந்து கொள்ள வழி செய்வோம் என்று கூறி உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் துஆவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்கள் பைசூர் ரஹ்மான், குவைத்திலிருந்து. மெகா டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர், அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர், திருமண விளம்பரம், ஓர்டிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. ரமலான் மாதத்தை சிறப்பித்து ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய பாடகர்கள் புது புது பாடல்களை பதிவு செய்து தந்த வண்ணம் இருக்கிறார்கள். உண்மையில் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இந்த ஆண்டு ஒரு சிறப்பான பாடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொன்னேரி இறையருள் மஸ்தான் குரலில் உருவாகி இருக்கும் ரமலான் வந்தது ரஹமத்தை அள்ளி தந்தது என்ற பாடல். இதோ அந்த பாடலை கேட்கலாம். வந்தது வந்தது ரமலான் இன்று வந்தது, தந்தது 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 ரஹமத்தை அள்ளி தந்தது. வந்தது 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 ரமலான் இன்று வந்தது, தந்தது 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 ரஹமத்தை அள்ளி தந்தது. ஏழை முகங்கள் சிரித்திட சிறப்பை தந்து பிறக்குது. சுமணத்தின் வாசல் திறந்தது, பள்ளிகள் நிறைந்து காணுது. சுமணத்தின் வாசல் திறந்தது,
பள்ளிகள் நிறைந்து காணுது. ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான். வந்தது 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 ரமலான் இன்று வந்தது. தந்தது 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 ரஹமத்தை அள்ளி தந்தது. நன்மை பெருகும் புண்ணிய மாதம் அழகிய பிறையாய் தெரிந்ததே. சுடரு ஒளி எங்கும் வீசிட திருக்குர்ஆன் மொழி பொழிந்ததே. கடமை 5இல் ஒன்றான மாதம் இனிய ரமலான் மாதமே. மக்கள் யாவரும் ஒன்றான மாதம் இதுவே சிறந்த மாதமே. இறைவனை வணங்கிடவே ஆர்வம் தந்த மாதமே. இறை தூதர் சொற்களையும் போற்றிடச் சொல்லும் மாதமே. இறைவனை வணங்கிடவே ஆர்வம் தந்த மாதமே. இறை தூதர் சொற்களையும் போற்றிடச் சொல்லும் மாதமே. பொறுமையை கடைப்பிடித்து நன்மை தனையும் ஏற்றுக்கொண்டு இறைவன் வழியில் நிறைந்திருப்போம். உறுதி மார்க்கம் கொண்டிருப்போம். இறைவன் வழியில் நிறைந்திருப்போம். உறுதி மார்க்கம் கொண்டிருப்போம். ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான். வந்தது 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 ரமலான் இன்று வந்தது. தந்தது 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 ரஹமத்தை அள்ளி தந்தது. பதுரு யுத்தம் நிகழ்ந்த மாதம் மாபெரும் வீரம் ஆனதே. மகிழ்ச்சி எங்கும் பூவாய் உதிர்ந்து தீனோர் உள்ளம் சிறக்குதே. உள்ளங்கடிந்த பிரார்த்தனை இங்கு உலகம் முழுதும் கேட்குதே. சகர் நேரம் நீயத்தின் சப்தம் வீடுகள் எங்கும் கேட்குதே. அனைவரும் நிறைந்திடவே உந்துதல் தந்தது ரமலானே. ஏழை முகமும் சிரிக்குதே இதுவே நோன்பின் நோக்கமே. அனைவரும் நிறைந்திடவே உந்துதல் தந்தது ரமலானே. ஏழை முகமும் சிரிக்குதே இதுவே நோன்பின் நோக்கமே. அழகு அறிவு என தந்து உன்னை வணங்கிட கரம் தந்து என்னை படைத்த யா அல்லாஹ், உலகை காத்திடும் யா அல்லாஹ். என்னை படைத்த யா அல்லாஹ், உலகை காத்திடும் யா அல்லாஹ். ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான். தமிழ்நாட்டில் சட்ட உதவி தேவைப்படுகிறதா? சொத்து பிரச்சனை, குடும்ப விவகாரம், கடன் வசூல் அல்லது பிசினஸுக்கான சட்ட ஆலோசனையா? நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான நம்பகமான சட்ட துணை லீகல் ஐசி கன்சல்டன்சி. தமிழ்நாட்டை தளமாக கொண்டு தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு தமிழர்களுக்கான சட்ட சேவைகளை வழங்குகிறோம். ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், சிவில் டிஸ்பியூட்ஸ், லீகல் டாக்குமெண்டேஷன் மற்றும் கார்ப்பரேட் லீகல் சப்போர்ட் அனைத்திற்கும் தெளிவான ஆலோசனை, நேர்மையான செயல்முறை. வெளிநாட்டு தமிழர்களுக்காக UAE-யில் தனிப்பட்ட அலுவலகம். உங்கள் பிரச்சனையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுதே www.legalic.com-க்கு செல்லுங்கள் அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் 7358887575. லீகல் ஐசி கன்சல்டன்சி. நீதிமன்றத்தில் வலிமை, ஆலோசனையில் தெளிவு. மரபு கவிதைகளுக்கு ஒரு சுவை உண்டு. பக்தி ஞான இலக்கிய மரபுக்கு ஒரு சுவை உண்டு. நவீன ரசவாத கவிதைகளுக்கு ஒரு சுவை உண்டு. ஞான மரபில் நவீன கவிதை புனைவை தந்து
ஓர் அழகான ரமலான் கவிதையை பாட ஒமானிலிருந்து தக்கலை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவர்கள் இதோ நம்மோடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரமதான் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒரு சிறிய தொகுப்பு. ரமதான், இரட்சகனின் ரமதான், இஸ்லாத்தின் இயற்கை பாடம். ரமதான் வான்மதியின் வாழ்வியல், வாழ்வியலின் வானியல். ரமதான் நாயகனின் நாடாளுமன்றம், சன்மார்க்கத்தின் சட்டமன்றம். ரமதான் கடமை கண், இரையச்ச இன்வெர்ட்டர். ரமதான் அல் குர்ஆனின் அஞ்சல் வழித்தடம், சூறாக்களின் சூன்முகில். ரமதான் தொழுகையின் தொகுதி, தராவீகின் தனித்தொகுதி. ரமதான் துஆக்களின் துறைமுகம், தௌபாக்களின் தௌர், திக்ருகளின் திறவுகோல். ரமதான் மலாயிக்கத்துகளின் மகிழாசனம், லைலத்துல் கதிரின் லைம் லைட். ரமதான் லைலத்துல் கதிரின் லைம் லைட். ரமதான் ஃபித்ரின் ஃபிர்தௌஸ், ஜக்காத்தின் ஜன்னல். ரமதான் பகிர்தலின் பாடசாலை, பசிபோக்கும் பண்பலை, அத்தாளத்தின் அடையாள அட்டை. ரமதான் அத்தாளத்தின் அடையாள அட்டை. ரமதான் கண்ணுக்கு கடிவாளம், கண்மணிகளின் கட்டுப்பாட்டறை. ரமதான் தீமையின் தீயணைப்பான், இரக்கத்தின் இணையதளம். ரமதான் ஏழையின் ஏறுவரிசை, இபிலீஸின் இறங்குவரிசை. ரமதான் எளியோரின் எண் சுவடி, இறையருள் தேடலின் இலக்கணம். ரமதான் இறையருள் தேடலின் இலக்கணம். ரமதான் போற்றுதலின் போர்க்களம், அமல்களின் அரசாட்சி. ரமதான் பகலவனின் பத்திரிகை, இரவுகளின் இரவி கதிர். ரமதான் சமத்துவ சந்திரன், விசித்திர விண்மீன். ரமதான் கலங்கியவனின் கலங்கரை விளக்கு, பொறுமையின் பொன் தகடு, துயர் துடைக்கும் துணைவன். ரமதான் துயர் துடைக்கும் துணைவன். ரமதான் உணவின் உழவுகாலம், விழிகளின் விழாக்காலம், சைத்தானின் சக்ராத்து காலம். ரமதான் உண்ணலின் உயிரியல், இஃப்தாரின் இதயம். ரமதான் உள்ளத்தின் உரைக்கல், தூய்மையின் தூதுவம். ரமதான் தாகத்தின் தாரகம், நித்திரையின் நிர்வாகம். ரமதான் நல்வழியின் நந்தவனம், நற்குணத்தின் நட்சத்திரம். ரமதான் ஈகையின் ஈவு, ஈருலகின் ஈடு சோடு. ரமதான் இன்பத்தின் இயந்திரவியல், சுவனத்தின் சுந்தரவதனம். ரமதான் மாநிலத்தின் மாதவம், மாதங்களின் மார்பிடம். ரமதான் சுய ஒழுக்கத்தின் சுபச்செய்தி, மாண்பின் மாணிக்கம். ரமதான் சொர்க்கத்தின் சொர்ணபுரி, ஸ்வர்க்கத்திற்கான சுக்கான். ரமதான் சுகந்தத்தின் சுரபிமலர், ஹீராவின் ஹீதர் மலர். ரமதான் எண்ணங்களின் எழுத்துக்கூட்டல், ஐந்தின் ஐஸ்வர்யம், 20இன் இருப்பிடம். ரமதான் 20இன் இருப்பிடம். ரமதான் பௌதீகத்தின் பௌர்ணமி, ரசாயனத்தின் இரகசியம். ரமதான் நானிலத்தின் நாடித்துடிப்பு, இமாம்களின் இதயத்துடிப்பு. ரமதான் மருத்துவ மறுமலர்ச்சி, மன்றாட்டத்தின் மருந்தகம். ரமதான் மருத்துவ மறுமலர்ச்சி, மன்றாட்டத்தின் மருந்தகம். ரமதான் அன்பின் அருட்கொடை, பண்பின் பகலவன். ரமதான் சாத்வீகத்தின் சாம்ராஜ்யம், ஆறறிவின் ஆற்றுப்படுகை. ரமதான் முபாரக். உடல்நலக்குறைவு ஏற்பட்டுவிட்டால், நோய்வாய்ப்பட்டுவிட்டால், உடல் பலவீனமாகிவிட்டால், மற்ற வேலைகளிலிருந்து நாம் விடுபட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதைப் போல நம்மில் பலர் தொழுகையிலிருந்தும் ஓய்வெடுத்துக் கொள்கிறார்கள்.
உண்மையில் ஏனைய காலங்களிலிருந்தும் கூடுதலாக தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டியது நோய் ஏற்பட்டிருக்கும் காலத்தில்தான். அதிலும் நிரந்தர நோயாளிகளாக மாறிப்போனவர்கள், உபாதைகளால் முடக்கப்பட்டவர்கள் ஏற்கக்கூடிய தொழுகை இறைவனால் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான நன்மை இரட்டிப்பாக்க வழங்கப்படுகிறது. இதோ நோயாளிகளின் தொழுகை என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் ஆளூர் முஸ்லிம் ஜமாத் அன்னை சுமையார் அலி பெண்கள் மதரசா மாணவி ஆமிரா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷஅலி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹுக்கே. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டும் என்று கூறியவளாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன். நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நோயாளியின் தொழுகை. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்பது எளிமையும் இரக்கமும் நிறைந்த மார்க்கம். மனிதன் ஆரோக்கியமாக இருந்தாலும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவனது நிலையை புரிந்து சட்டங்களை வழங்கிய மார்க்கம் இஸ்லாம். குர்ஆன் கூறுகிறது, சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 886, அல்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவிற்கும் அதன் சக்திக்கு மேல் சுமையை விதிப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியார் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவன் ஆரோக்கியமாக இருந்தபோது செய்த நற்செயல்கள் அனைத்தும் அவனுக்கு எழுதப்படும். இந்த ஹதீஸ் புகாரியில் கூறப்படுகிறது. நோயாளியின் தொழுகை என்பது அல்லாஹ்விடம் நெருக்கத்தை அதிகரிக்கிறது, பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது, பொறுமையும் ஈமானையும் வலுப்படுத்துகிறது. தொழுகை தீனின் தூணாகும். எப்படிப்பட்ட நிலையிலும் தொழுகையை கடைபிடிப்பது மிக அவசியமாகும். நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் தொழுகை மன்னிக்கப்படாது என்ற போதிலும் சில சலுகைகள் உள்ளன. அவற்றை தன் சக்திக்கு தக்கவாறு பயன்படுத்தி கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நின்று தொழுங்கள், எழாவிட்டால் உட்கார்ந்து தொழுங்கள், அதுவும் எழாவிட்டால் படுத்து தொழுங்கள். நோயாளியுடைய தொழுகையின் விதங்கள். சாய்ந்து தொழுகல். தொழுகையில் நிலை நிற்பது ஃபர்லாகும். எனவே நிற்க சக்தி இருந்தும் உட்கார்ந்து தொழுவது கூடாது. ஒருவருக்கு சுவரில் சாய்ந்து கொண்டு நிற்க இயலுமானால் சாய்ந்து நின்று தொழுவது ஃபர்லாகும். இயன்றவரை நிற்றல். அப்படி அல்ஹம்து சூரா ஓதும் அளவுக்கு நிற்க இயலுமானால் அல்ஹம்து சூரா மட்டும் ஓதிவிட்டு ருக்கு செல்லலாம். துணை சூரா ஓத வேண்டியதில்லை. உட்கார்ந்து தொழுதல். அப்படி அல்ஹம்து சூரா ஓதும் அளவுக்கு கூட நிற்க இயலவில்லையானால் அல்லது நிற்பதால் கடுமையான வலி ஏற்பட்டால் அல்லது தலை சுற்ற ஆரம்பித்தால் உட்கார்ந்து தொழலாம். உட்கார்ந்து தொழுவதில் சிறந்த முறை சம்மணமிட்டு உட்காரலாம். எழாவிட்டால் குத்த வைத்து உட்காரலாம். இதுவும் எழாவிட்டால் அத்தஹியாத் முறையில் உட்காரலாம். ஒருவருக்கு 3 முறையிலும் உட்கார இயலவில்லையானால் எப்படி முடியுமோ அப்படி உட்கார்ந்து தொழலாம். காலை நீட்டி கொண்டு உட்கார்ந்தாலும் சரியே. உட்கார்ந்து ருக்கு சஜ்தா செய்யும் முறை. உட்கார்ந்து தொழும்போது ருக்குக்காக குறைந்தபட்சம் நெற்றி முழங்காலுக்கு நேராக வரும் அளவுக்கு குனிய வேண்டும். இந்த அளவு குனிய இயலவில்லையானால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குனிய வேண்டும். மேலும் சஜிதாவை எப்போதும் போன்றே செய்ய வேண்டும். அதற்கு இயலவில்லையானால் ருக்குவை விட எவ்வளவு அதிகமாக குனிய முடியுமோ அவ்வளவு அதிகமாக குனிய வேண்டும். மேலும் தலையை பூமியின் மீது வைக்க இயலுமானால் அவசியம் தலையை பூமியின் மீது வைக்க வேண்டும். படுத்த நிலையில் தொழும் முறை. நோயாளிக்கு உட்கார்ந்து தொழ சாத்தியமே இல்லை என்றால் அல்லது உட்கார்ந்து தொழுவது கடினமான வேதனை ஏற்படுகிறது என்றால் அவர் வலது பக்கம் ஒரு கணித்து கிபிலாவை முன்னோக்கி தொழ வேண்டும். இதற்கும் இயலவில்லையானால் இடது பக்கம் ஒரு கணித்து படுத்து தொழ வேண்டும். அப்படி ஒருவருக்கு ஒரு கணித்து படுக்கவும் இயலவில்லையானால் அவர் மல்லாந்து படுத்து கால்களை பின்பக்கம் நீட்டி முகம் கிபிலாவை முன்னோக்கி இருப்பதற்காக தலையை தலையணை மீது வைத்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். மேலும் ருக்கு சஜ்தா தலையால் சைகினை செய்து நிறைவேற்ற வேண்டும். மேலும்
சஜிதாவுக்காக ருக்குவை விட சற்று அதிகமாக தலையை சாய்க்க வேண்டும். மனதால் தொழும் முறை. அப்படி ஒரு நோயாளிக்கு தலையால் சைகினை செய்தும் தொழ இயலவில்லையானால் அவர் கண்கள் மற்றும் இமைகளால் சைகினை செய்து தொழ வேண்டும். இவ்வாறு செய்யவும் இயலவில்லையானால் தொழுகையின் அனைத்து செயல்களையும் மனதால் நிறைவேற்ற வேண்டும். அதாவது நான் நிலையில் நிற்கிறேன் என்றும் நான் ருக்குவில் இருக்கிறேன் என்றும் மனதில் நினைத்து அவற்றில் ஓத வேண்டியதை ஓதி தொழ வேண்டும். அவ்வாறு நாவால் ஓத இயலவில்லையானால் அவற்றை மனதிலேயே ஓதி கொள்ள வேண்டும். சுயநினைவு உள்ளவரை தொழுகை மன்னிக்கப்படாது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நோய் என்பது தொழுகையை விட்டு விலக காரணமல்ல, மாறாக அது அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூற ஒரு வாய்ப்பு என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். ஆயிரத்தி 1950 ஜனவரி 26 நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்னும் தகவல் நாம் அனைவரும் அறிந்திருக்கும் செய்திதான். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த உருவாக்க டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் சட்ட வரைவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது என்பதையும் நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இந்த அமைப்புக்குழுவில் 2 இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அதில் காத்திரமான செயல்பாடு கொண்டவர்தான் பேகம் ஆயிஷா ரசூல் அவர்கள். மிகச்சிறந்த பணிகளை செய்த ஆயிஷா ரசூல் குறித்து அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் தருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இசை முரசு எஃப்எம் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது அம்பேத்கர் குழுவில் இடம் பிடித்த பேகம் ஐசாஸ் ரசூல் என்னும் சுதந்திர இந்தியாவின் பல்வேறு பொறுப்புகள் வைத்த ஒரு பெண்மணியை குறித்து. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு உருவாக்கத்தின் போது அண்ணல் அம்பேத்கருக்கு உதவி செய்த 15 பெண்களில் ஒரே ஒரு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர் பேகம் ஐசாஸ் ரசூல். இந்த ஐசாஸ் ரசூல் சாஹிபாவின் பெயர் வரலாற்றின் பக்கங்களில் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் சங்கரூர் மாவட்டம் மலார்கோட் பகுதியில் பிறந்த ஐசாஸ் ரசூல் முஸ்லிம் சமூகத்தில் முற்போக்கு சிந்தனையாளராகவும் அரசியல், ஆட்சியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பு செய்தவர் பேகம் ஐசாஸ் ரசூல். மலார்கோட்லா மாகாணம் பஞ்சாப் மாநிலத்தில் முன்பு நவாப்களின் ஆளுமையின் கீழ் வந்த ஒரு 9 மாகாணங்களில் நவாப் ஈஜாஸ் ரசூல் என்று அந்த பகுதியை ஆட்சி செய்த ஒருவருடைய மனைவி. சிறு வயதிலேயே திருமணம் முடித்து கொண்ட பேகம் ஐசாஸ் ரசூல் அவர்களுடைய இயற்பெயர் சாஹிபா குத்சியா. இவர் அந்த காலத்திலேயே பள்ளி படிப்பும் கல்லூரி படிப்பும் முடிந்தவர். இவருடைய தந்தை சுல்ஃபிகார் அலிகான் அவர்கள் தேசிய கவி அல்லாமா இக்பால் அவர்களோடு இணைந்து சுதந்திர போராட்டங்களில் பங்கெடுத்தவர். இவருடைய
தந்தையினுடைய அரசியல் மேடைகளுக்கும் சுற்றுப்பயணங்களுக்கும் துணையாக போய் வந்த பேகம் ஐசாஸ் ரசூல் அவர்கள் இயற்கையிலேயே தந்தையின் வழிகாட்டுதலின்படி சுதந்திர போராட்டங்களில் இணைந்தவர். அந்த காலத்தில் 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஊபியில் வெற்றி பெற்ற பேகம் ஐசாஸ் ரசூல் அவர்கள் இடஒதுக்கீடு செய்யப்படாத ஊபியின் முதல் மாநில சட்டசபை உறுப்பினரானவர். தொடர்ந்து இந்திய சுயாட்சாதிகார கவுன்சிலின் பிரதான எதிர்க்கட்சி தலைவராகவும் துணை ஜனாதிபதி அந்தஸ்துக்குள்ள உயரிய பொறுப்பை 1937 முதல் 1940 வரை பெற்றிருந்த உலகின் முதல் பெண் துணை ஜனாதிபதி பதவி வகித்த கௌரவத்துக்குரியவர் பேகம் ஐசாஸ் ரசூல். இவர் ஒரு சமஸ்தானத்தின் இளவரசியாக இருந்தபோதும் இந்திய அரசின் ஜமீன்தார் ஒழிப்பு முறைக்கு ஆதரவாக செயல்பட்டவர். இந்திய அரசின் சார்பில் பல பகுதிகளில் நிலமற்றவர்களுக்கு நிலங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்ட முன்னோடி வந்தபோது தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏராளமான நிலங்களை நிலமற்ற ஏழைகளுக்காக விட்டு கொடுத்தவர். இவருடைய சிறப்புகளில் முக்கியமானது இந்திய அரசு சுதந்திரத்திற்கு பிறகான அரசியலமைப்பில் இடம்பெறுவதற்கான உறுப்பினர்கள் தேர்தலில் இந்தியா முழுவதும் முஸ்லிம் லீக் சார்பில் போட்டியிட்ட 28 பேரில் ஐசாஸ் ரசூல் மட்டுமே பெண் உறுப்பினராக இருந்துள்ளார். இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது முஸ்லிம் லீக் தலைவராக இருந்த சௌத்ரி காலிகுஸ்ஸமான் அவர்கள் பாகிஸ்தான் சென்றுவிட்ட பிறகு முஸ்லிம் லீக்கின் சிறுபான்மையினர் உரிமைகள் துணை வரைவு கமிட்டியின் தலைவராகவும் இந்த பதவியில் இருந்த பதவியே சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் சிறப்பாக பங்காற்றியவர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1950ஆம் ஆண்டு முஸ்லிம் லீக்கிலிருந்து விலக வேண்டிய சூழல் வந்தபோது இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து தனது பணிகளை தொடர்ந்தார். 1952ஆம் வருடம் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஐசாஸ் ரசூல் 1969 முதல் 1990 வரை தொடர்ந்து 21 வருடங்கள் உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற உறுப்பினராகவும் உத்தரப்பிரதேச அரசில் சமூக நலத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்த பெருமையும் உண்டு. முஸ்லிம் பெண்கள் வெளிப்படையாக பொது வாழ்வில் ஈடுபாடு காட்டாத 1950களில் அரசியல் அரங்கில் துணிச்சலாக களம் கண்ட ஐசா ரசூல் எழுதிய புத்தகம் பர்தாவிலிருந்து பாராளுமன்றம் வரை என்கிற புத்தகம். இவருடைய பர்தா அணியாதது பாவம் என ஃபத்வா பறந்து கொண்டிருந்த காலத்தில் தம்மை ஒரு வெற்றி பெற்ற பெண்ணியவாதியாக அடையாளப்படுத்தியவர். அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரைவு 1949 வரைவு திட்டக்குழு உருவாக்கிய போது அந்த குழுவில் இடம்பெற்ற 15 பெண்களில் ஐசாஸ் ரசூல் அவர்கள் மட்டுமே முஸ்லிம். இந்த கமிட்டியில் இந்தியா முழுவதும் இருந்து 390 பேர் கல்வியாளர்கள் அரசியல் சிந்தனையாளர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் அதில் ஐசாஸ் ரசூல் மட்டுமே முஸ்லிம் பெண்மணி ஒருவர் இடம்பெற்றுள்ளார் என்பது மிகவும் சிறப்புக்குரிய தகவல். அது இவருடைய இன்னி ஒரு முக்கியமான சாதனை என்று சொன்னால் இந்திய ஹாக்கி சம்மேளனத்தின் பெண்கள் பிரிவுக்கு 20 ஆண்டு காலம் தலைவராக இருந்த பேகம் ஐசாஸ் ரசூல் பெண்கள் ஹாக்கி ஃபெடரேஷனை உருவாக்கி சாதனையாளர். இந்த பெண்கள் ஹாக்கிக்கு இவருடைய அர்ப்பணிப்பும் அடையாளமும் பின்னர் ஐசாஸ் ரசூல் நினைவு ஹாக்கி போட்டிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன. இவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கத்தில் பங்கு பெற்ற ஒரு முஸ்லிம் பெண்மணியினுடைய பெயர் வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்டதை நினைவு கூறுவதில் பெருமைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு
அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. இடைக்கால இஸ்லாமிய வரலாற்றில் ஃபாத்திமா ஹத்தூனின் மார்க்கப்பணி மகத்துவமானது. சஹாபா பெண்மணிகள் துவங்கி சமகால பெண்மணிகள் வரை வழங்கும் தொடரில் புதுக்கோட்டை அம்மாப்பட்டினம் அன்னை ஹதீஜா அகாடமியின் கீழ் இயங்கும் தாருசலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தினுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஷிரின் பானு மற்றும் ஹிபா ஆகியோர் வழங்கும் கலந்துரையாடல் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஹப்லி ஹுக்மா. அம்மாப்பட்டினம் அன்னை கதீஜா அகாடமியின் கீழ் இயங்கக்கூடிய தாருசலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். என்னோட பேர் வந்துட்டு ஷிரின் பானு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மாப்பட்டினம் அன்னை கதீஜா அகாடமியின் கீழ் இயங்கக்கூடிய தாருசலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். நான் ஹிபா, பிஏ பிஎட். ஹிபா, நீங்கள் பேசின எல்லா ஆடியோவுமே நான் வந்து கேட்டேன். அதில் எனக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. அது ஒரு நம்ம கான்வர்சேஷன் மாதிரி வச்சு நம்ம இதுக்கு கிளியர் பண்ணிக்கலாமா? இன்ஷால்லா கண்டிப்பாக பண்ணலாம் ஷிரின். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நீங்கள் வந்துட்டு சஹாபிய பெண்மணிகள் முதல் சமகால பெண்மணிகள் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து நீங்கள் பேசுனீங்க. அதை நான் நிறைய கேட்டேன். அப்போ சஹாபிய பெண்மணிகள் மட்டும்தான் அந்த காலத்தில் வந்து அப்படி இருந்தாங்களா? மிடிவல் டைமில் வந்துட்டு அப்படி யாருமே இல்லையா, இல்லை இருந்திருக்காங்களா? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஷிரின், நிறையா பேர் இருந்திருக்காங்க. அதில் நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆள் பற்றி இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க பேர் என்ன அப்படின்னா வந்து ரபியா ஹத்தூன் அப்படிங்கிறது அவங்களோட பேர். அவங்கள இன்னொன்று மாதிரி எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஃபாத்திமா ஹத்தூன் அப்படின்னே சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க யாருன்னா சலாஹுதீன் அய்யூபி இருக்காங்களே அவங்களுடைய சகோதரி தான் இவங்க. இவங்க எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து டமாஸ்கஸில் வந்து இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து கல்விக்காக அதிகமான பணிகளை வந்து செஞ்சுருக்காங்க. இவங்க செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு மதர்சா வந்து கட்டியிருக்காங்க. மதர்சா அல் ஷாமியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மதர்சா வந்து கட்டியிருக்காங்க. இந்த மதர்சா கட்டியதோட நோக்கம் என்னென்னா அந்த இடத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே வந்து படிக்கணும். முக்கியமாக வந்து குரானோட கல்வியை வந்து படிக்கணும். குரானோட கல்வியை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி ரெண்டு இடத்துலையுமே வெற்றி இருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்டில் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஒரு மதர்சா மாதிரி வந்து கட்டிட்டாங்க. அவங்க அந்த மதர்சா கட்டுறதுக்கு எந்த காசை அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சொத்து இருக்கும்ல, அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வக்ஃபா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வக்ஃபில் ஒரு முக்கியமான இடமா எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மதர்சாவை கட்டுறது தான் கொடுத்துருக்காங்க. இந்த மதர்சா இல்லாமல் வேறு எந்த விஷயத்துக்கெலாம் அவங்களோட சொத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நிறையா வந்து மஸ்ஜிதை கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்காக இப்போ வந்து ரோட்டில் ஏதாவது பிரச்சனைனா அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு, அதுமாரி வந்து பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக்கக்கூடிய விஷயத்தில் சின்ன சின்ன கல்வி கூடங்கள்லாம் அமைச்சு கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களோட சொத்து முழுமையாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மளோட சொத்தில் ஒரு பங்கு கொடுக்கறதுக்கே நம்ம வந்து யோசிக்கும் போது அவங்களோட முழுமையான சொத்தையே கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து சமுதாயத்துக்காக பணியாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சலாஹுதீன் அய்யூபி இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த இடத்துல ஒரு முக்கியமான அட்வைசராக இருந்திருக்காங்க. அட்வைசராக இருந்து அடுத்தடுத்து என்னென்ன பிளான்லாம் நம்ம பண்ணலாம், நம்மளோட நாடு டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல அட்வைசராகவும் வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து லீகல் லைஃப்லேயே இருந்தாலும் சரி, சோஷியல் லைஃப்லேயே இருந்தாலும் சரி, ஆர்கிடெக்சர் ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே அதில் இவங்களோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவங்கள்ட்ட வந்து ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு தான் அடுத்தது இவங்க போவாங்க. இப்போ ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்களோட ஆலோசனைக்கு வந்துட்டு தான் அந்த மினிஸ்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா அதை வந்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போவாங்க. சோஷியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக கல்வி கூடங்களை நிறையவே அமைச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து ஒரு மதர்சாவே என்ன
என்ன செஞ்சுருக்காங்க, பெரிய அளவில் வந்து அவங்க கட்டியிருக்காங்க. கட்டும் போது இந்த மாதிரி நிறைய கட்டிடங்கள் கட்டி மக்களோட நன்மைக்காகவும் மக்களை வந்து நல்ல விதமாக வாழ வைக்கணுங்கிறதுக்காகவுமே வந்து அவங்க அதிகமாக பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க ஒரு பெண்மணி தான், பெண்மணியாக இருந்தாலுமே அவங்களால என்ன முடியும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க, அந்த இடத்துல வந்து செஞ்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லா, கல்விக்காக தன்னுடைய சொத்தை கூட கொடுக்குற அளவுக்கு அவங்க மனமுடையவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்மலாம் வந்துட்டு ஒரு தர்மம் செய்கிறதுக்கு கூட யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கும். அதை நினச்சாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அல்ஹம்துலில்லா, நீங்கள் மிடிவல் டைம் பற்றி அழகாக சொல்லிட்டீங்க. அதே மாதிரி மாடர்ன் டைம்லேயும் அந்த மாதிரி பெண்கள் இருக்காங்களா? முக்கியமாக இந்தியாவில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமா? அல்ஹம்துலில்லா, நீங்கள் வந்து ஒரு நல்ல அருமையான கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் பெண் ஆசிரியர், முதல் முஸ்லீம் பெண் ஆசிரியர் யாருன்னா ஃபாத்திமா ஷேக் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னா வந்து பூனேல தான் வந்து பிறந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து கல்வியை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், குறிப்பாக வந்து தலித் மக்களுக்கு, ரொம்ப ஏழையான மக்களுக்கு, பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாவித்ரி பாய் பூலே அவங்களோட ஹஸ்பண்டோட ஜோதிராவோ பூலே அவங்க கூட என்ன செஞ்சுருக்காங்கன்னா சேர்ந்து நிறைய பணிகள் வந்து செஞ்சுருக்காங்க. அப்படி இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுப்பாங்க. கல்வி சொல்லும் போது அதுக்கு சப்போர்ட்டாக சாவித்ரி பாய் பூலேக்கு சப்போர்ட்டாக இருந்தது யாருன்னா ஃபாத்திமா ஷேக் தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு உமன் முஸ்லீம் டீச்சராக வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து இவங்க வந்து நிறைய ஸ்கூலை என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 1848 சாவித்ரி பாய் பூலே என்ன செய்வாங்கன்னா வந்து ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போதும் இவங்களும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அந்த பணியில் வந்து இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலலாம் வந்து பிரிட்டிஷ் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க, சில நேரத்துக்கு ஜெயிலில் கூட போட்டு வைப்பாங்க. அப்போ சாவித்ரி பாய் பூலேக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்படும் போது, அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது அவங்கள போக சொல்லிவிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்கூலு, அவங்க கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பக்குவமாக பார்த்துக்கிட்டது யார் அப்படின்னா வந்து ஃபாத்திமா ஷேக்காக தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து இந்தியாவிலுமே வந்து ஒரு முஸ்லீம் முதல் பெண் ஆசிரியராக ஃபாத்திமா ஷேக் இருக்காங்கங்கும் போது இதை தெரிஞ்சுக்கும் போது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ வந்து இந்த ஃப்ரீடம் டைம்லேயுமே வந்து பெண்களோட ரோலுங்கிறது அதிகமாக இருந்திருக்கு, அதுவும் முஸ்லீம் பெண்களோட ரோலுங்கிறது இருக்குது அப்படின்னு கேட்கக்குள்ளே எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரிவிக்கும் போது எனக்கு வந்து ரொம்பவே அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லா, நல்ல கருத்துக்களை வந்து நீங்கள் சொன்னீங்க. இந்த காலத்துலேருந்து இல்லாமலே ரசூல்லா காலத்துக்கு முன்னாடிலேருந்தே பெண்கள் வந்து கல்வி பணியில் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் வந்துட்டு நம்ம அப்படி கிடையாதுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு அதை மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து அதிலேருந்து ஈடுபடுற அளவுக்கு நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இதில் ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களில் சிறந்த மனிதர்கள் யார் அப்படின்னா குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்களே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரான்னா குரான் மட்டும் வராது, நம்ம இந்த உலகத்தில் கற்றுக்கக்கூடிய கல்வியும் சரி, நம்ம என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்குறோமோ அதை நம்ம மட்டும் கற்றுக்காமல் மற்றவங்களுக்கு அது பயனடைகிறதா இருக்கக்கூடியதாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே நம்ம செயல்படுத்தணும். அதே போல் மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும். நம்மளால் முயன்ற அளவுக்கு கல்வியில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அது நம்ம வந்து முயற்சி செஞ்சு நம்ம வந்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தனிப்பாடலை கேட்பது ஒரு சுவை என்றால் குழுப்பாடலை கேட்பது மற்றொரு சுவை. திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவியர்கள் மிஸ்ரா ஷைனப் சஃப்ரின், அஃபீஃபா ஆகியோர் இணைந்து வழங்கும் குழுப்பாடல் இதோ. இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி திருவிதாங்கோடு 7ஆம் வகுப்பு மாணவிகள். குழுப்பாடல். ஒய் மிஸ்ரா சைனப், எம் சைனப் சஃப்ரின், எம் அஃபீஃபா. என் மனவல் தீராதே, என் ஏக்கம் நீங்காதே, ஒரு முறை நபி முகம் காணும் வரையில் ஓயாதே. யா ரசூலல்லாஹ் அல்லாஹ், யா ஹபீபல்லாஹ் அல்லாஹ், சூரிய ஒளியில் மிளிரும் நிலவே சந்திரனியும் மறைந்திடுவாய் என்றும் மறையா மாணவியின் புகழும் மறைந்திடுமோ முஹம்மது நபி புகழே உயர்வென்றோ.
திருமறை போற்றும் தியாகத்தின் வடிவே உன்னத ஒளியில் உதித்தீரே. திருமறை போற்றும் தியாகத்தின் வடிவே உன்னத ஒளியில் உதித்தீரே. அகிலத்தின் அருளே அண்ணல் நபியே அஞ்சும் நீர்தான் காப்பீரே. சொற்களை இல்லை சுந்தர திருத்தூரே, உம் புகழை சொல்ல வர்ணனை ஏதும் உண்மை உரைக்கவில்லை. வர்ணனை ஏதும் உண்மை உரைக்கவில்லை. சூரிய ஒளியில் மிளிரும் நிலவே சந்திரனியும் மறைந்திடுவாய் என்றும் மறையா மாணவியின் புகழும் மறைந்திடுமோ முஹம்மது நபி புகழே உயர்வென்றோ. எறும்பும் மலையின் சிகரம் ஏற கொள்ளும் ஆசைதான், பாவினாலும் உங்கள் முகத்தை காணும் ஆசைதான். நன்மை ஏதும் செய்ததில்லை, பாவம் அறியாயிருந்ததில்லை, நான் செய்த நன்மை ஒன்றேதான். உம்மீது கொண்ட காதல் தான், உம்மீது கொண்ட காதல் தான். பூக்களை கேட்டேன் புன்னக நபியின் பொன்முகம் காண வேண்டும் என்று, தேடலில் அலைந்தேன் தேனிடம் கேட்டேன் தென்றல் நபியை காணவில்லை. பூக்களை கேட்டேன் புன்னக நபியின் பொன்முகம் காண வேண்டும் என்று, தேடலில் அலைந்தேன் தேனிடம் கேட்டேன் தென்றல் நபியை காணவில்லை. முழுமதியில் காண கண்களை கசக்கி கொண்டேன், கண்ணீரும் ஓட விழிகள் பார்வை நான் இழந்தேன். விழிகள் பார்வை நான் இழந்தேன். சூரிய ஒளியில் மிளிரும் நிலவே சந்திரனியும் மறைந்திடுவாய் என்றும் மறையா மாணவியின் புகழும் மறைந்திடுமோ முஹம்மது நபியின் புகழே உயர்வென்றோ. ஓ முஹம்மது நபியின் புகழே உயர்வென்றோ. ஓ முஹம்மது நபியின் புகழே உயர்வென்றோ. சென்ற தலைமுறை பெண்கள் எல்லாம் தனக்கு ஏற்பட்டிருக்கும் நோய்களை கூட, தனது உபாதைகளை கூட, தன் இயலாமைகளை கூட இயன்றவரை வெளியே வெளிப்படுத்தாமல் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தன் வீட்டில் இருக்கும் மனைவி இப்படியான பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறாள் என்பதே பல கணவன்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. பெண்களின் மருத்துவம் குறித்தும் போதுமான விழிப்புணர்வு இல்லாத காலமாகவும் அது இருந்திருக்கிறது. இப்போது காலமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. உடல் நலத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய இடத்தில் பெண்கள் இருக்கிறார்கள். நாம் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் கூடுதலாக பெண்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உடல்நலம் குறித்த விசாரணைகளை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் வீட்டில் இருக்கும் பெண்கள் சத்துக்களோடு, குறிப்பாக பெண்களுக்கு அதிகம் தேவைப்படுகிற அயன் என்னும் இரும்பு சத்து மிக்கவர்களாக இருக்கிறார்களா, இரும்பு சத்து குறைபாடு உடையவர்களாக இருக்கிறார்களா? இரும்பு சத்து குறைபாடுடையவர்களாக இருந்தால் அதனால் அவர்களுக்கு ஏற்படும் பலவீனங்கள் என்ன, அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு அவர்கள் என்னென்ன உணவுகளில் கவனம் செலுத்த வேண்டும், நாம் என்ன வாங்கி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிறந்த மருத்துவ வழிகாட்டுதலை தருவதற்காக புதுக்கோட்டை பொதிகை சித்த மருத்துவமனையினுடைய மருத்துவர் டாக்டர் பெனாசீர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் மருத்துவர் பெனாசீர். இப்போ நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, இரும்புச்சத்து குறைபாடு. இரும்புச்சத்து குறைபாடு பெண்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக காணப்படுது. யார் எங்கே எப்போ பார்த்தாலும் ஒரு பலகீனமான ஒரு உணர்வு, ரொம்ப சோம்பலாக, ஒரு தலைவலி, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. பேசிக்காக அது எதனாலலாம் வருது பார்க்க போனால் இரும்புச்சத்து குறைபாடால் தான் வருது. யாரை கேட்டாலும் யாரை பார்த்தாலும் அயன் டெஃபிஷியன்சி, இரும்புச்சத்து குறைபாடு அதிகமாக காணப்படுறது பெண்கள் மத்தியில் தான். அப்போ பெண்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல இரும்புச்சத்து குறைபாடு கம்மியாக இருக்கா, சரி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டீங்க, கம்மியாக இருக்குது, ஓகே. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கெல்லாம் ஒன்று டேப்லெட்டு, கொஞ்சம் சாப்பாடு, ஒரு கேர் பண்ணி 1 or 2 months ரொம்ப அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரி இதை சாப்பிட்டு எப்படியாவது ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி அதை செய்வோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 1 or 2 monthsக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கையில் அதில் ஒரு ரிப்போர்ட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.
இருக்கையில் நம்ம என்ன செய்வோம், அதை அதோடு விட்டுட்டு ஓகே நமக்கு ஒரு 6, 8ன்னு இருந்தது, இப்போ 10, 11 நமக்கு வந்துருச்சு, ஓகே இனிமேல் இதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு செய்வோமா? அதுதான் கிடையாது. ஃபாலோ பண்ண மாட்டோம். இது உடனே ஏறிடுச்சு, இனிமேல் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 1 or 2 months கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி எஃபோர்ட் போட்டு அந்த லெவலுக்கு கொண்டு வந்தோம். நாம் திரும்பவும் அந்த 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 12க்கு கொண்டு வரதுக்கு அடுத்து ஒரு ஃபோக்கஸ் எஃபோர்ட் போட்டு முயற்சி பண்ணணும். அப்புறம் 12 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் எஃபோர்ட் போட்டால் நல்லது. ஏன்னா பெண்களுக்கு 12 பாயிண்ட் இருக்கணும். இப்போ இல்லையா 12 வந்துருச்சு, அதோட அதிகமாக கொஞ்சம் இருந்தாலும் இன்னும் நல்லது, சிறந்தது. ஆனால் இல்லை, ஆனால் 12 பாயிண்ட் இருக்குது வந்துருச்சு, ஓகே. ஆனால் அது பண்ணுவோமா? ஒரு 10 வந்து ஒரு 11 வந்தாவே 7லேருந்து 8 வந்தது பெருசு, 8லேருந்து 10 வந்தது பெருசுன்னு சொல்லிட்டு 1 or 2 monthsக்கு என்ன பண்ணுவோம், இந்த எஃபோர்ட் போட்டதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நாம் கவனிச்சுக்கிறது கிடையாது. உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி அதே குறைபாடு, அதே பிரச்சனை, திரும்ப அதே ரிப்பீட் ஆகிட்டுருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இதை கவனத்தில் கொண்ட வேண்டிய விஷயம், பெண்கள் அனைவரும் தினமும் நம்மளுடைய உணவில் இரும்புச்சத்து உணவு, நல்ல ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த உணவை உட்கொள்கிறோமா? ஒன்ஸ் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு ஃபாலோ பண்ண விஷயத்த கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் அதற்காக ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சுருப்பீங்க. கண்டிப்பாக நான் போன தடவை ஒரு பதிவில் போட்டிருக்கேன் ஒரு ப்ரிப்ரேஷன் பற்றி. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் கேட்டிங்கனாலும் அதை செஞ்சு டெய்லி உணவில் அன்றாட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எல்லா சத்தும் அதில் இருக்குது இல்லையா? அந்தளவுக்கு எனக்கு இல்லை. இன்னும் நான் ரெகுலராக ஏதாச்சும் ஒன்று சிம்பிளாக நான் ரெடி பண்ணி நான் சாப்பிடணும் அப்படி போய்கிட்டு இருந்ததுன்னா ஓகே, எனக்கு அது ஈஸியாக இருக்கும், எங்கேயா இருந்தாலும் அதை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப அருமையான ஒரு அயன் டெஃபிஷியன்சிக்கு உள்ள ஒரு உணவை சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. பொட்டுக்கடலை வறுக்கடலைலாம் சொல்லுவாங்க. அது வந்து அநேகமாக வீட்டில் எல்லார் வீட்லேயும் அது இல்லாமல் இருக்காது. அப்போது அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணுவோம், வந்து கிச்சன்லையா, ஓகே, ஹால்லையா, லிவிங் ரூம்லையா, எங்கே நீங்கள் இருக்கீங்களோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு அப்புறம் அதோட 3 கஜூர்னு சொல்லக்கூடிய டேட்ஸ், பேரிச்சம்பழம், ஒரு 3 பழம் நல்ல பழமாக வாங்கி ஒரு 3 பழம் அதே கப்பில் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி அந்த இதில் போட்டுக்கோங்க. அப்படியும் வச்சுக்கலாம், குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். நான் சொல்கிறேன் கலந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அதை ஒரு கப்பில் போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையும் இந்த கஜூர்னு சொல்லக்கூடிய இதுவும் காலையில் ஒரு 2 ஸ்பூன் இதை போட்டிங்களா? இதை போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே எச்சு பண்ணி எல்லாமே நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. ஈவினிங் என்ன பண்ணுறீங்க, சேம் அதே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு ஒரு 2 இல்லாட்டி 3 ஃபிக், அத்திப்பழம்னு சொல்லுவாங்க, அது அதே மாதிரியே நிறைய இடத்துல அது அவைலபிள் கிடைக்கிது. நீங்கள் நம்ம இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு நம்ம உடம்புக்கு நம்ம இது வந்து செலவு பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அதை நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டு 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதோடைய பலன் நீங்கள் நல்லபடியாக பெற்று இருப்பீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. ஹதீஸுகளில் அதிகம் பேசப்படாத பெருமானாரின் அழுகை குறித்த தொடரை நெல்லிக்குப்பம் கல்வியாளர் ஃபிரோஸ்கான் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். உண்மையில் உணர்வுபூர்வமான பதிவாக அவை மக்களிடம் நாளும் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த படிப்பினைகளை அரிய ஹதீஸுகளின் வழியாக ஃபிரோஸ்கான் எடுத்துரைத்து வருகிறார். இன்று பெருமானார் அழுத பொழுது மட்டுமல்ல,
பெருமானார் சிரிப்புடன் கூடி அழுத பொழுதை பற்றி பேச இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் இணைகிறார் நெல்லிக்குப்பம் கல்வியாளர் ஃபிரோஸ்கான் அவர்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை தலைவர் அழுத பொழுதுகள் எனும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் நபிகளார் அழுத சம்பவம் குறித்து பார்க்கிறோம். இன்று அழுகையும் சிரிப்பும் சேர்ந்து அவர்கள் செய்த ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு மத்தியில் இறை தூதர் இருக்கும்போது ஒருமுறை சிரித்தார்கள். பற்கள் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சிரிப்புக்கான காரணத்தை கேட்டபோது நபிகளார் கூறினார்கள், எனது சமூகத்தை சார்ந்த இருவர் மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன் முட்டுக்காலில் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் ஒருவர் கூறுவார், எனது சகோதரர் எனக்கு அநீதம் செய்துள்ளார், எனக்கு நீதி வேண்டும். அப்போது மற்றொரு சகோதரனிடம் அல்லாஹ் கூறுவான், உனது சகோதரனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடு. இறைவனிடம் அவர் கேட்பார், எவ்வாறு கொடுப்பது? உனது நன்மைகள் மூலமாக என்று இறைவன் சொல்வான். இறைவா, எனது நன்மைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டனவே என்று சொல்லும் போது முதல் நபரிடத்திலே அல்லாஹ் சொல்வான், உனது சகோதரிடத்திலே கொடுப்பதற்கு நன்மைகள் இல்லை என்று சொல்லும் போது, அப்படியானால் அதற்கு பகரமாக எனது தீமைகளை அவருக்கு கொடு என்று அந்த மனிதர் சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழத் தொடங்கி விட்டார்கள். கண்ணீரால் கண்கள் நிறைந்து சொன்னார்கள், அந்த நாள் வரும் மகத்தான நாள், தங்களது தீமைகள் எப்படியாவது இல்லாமல் ஆகிவிடாதா என்று ஒவ்வொருவரும் ஏங்கும் நாள் என்று சொல்லிவிட்டு இறைவன் முதல் நபரிடத்திலே கூறுவான், இதற்கு பகரமாக வேறு ஏதாவது வேண்டுமா? இதை விட சிறந்தது என்ன இருக்கிறது என்று அடியான் கேட்கும் போது ஒரு கோட்டையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுவான். அந்த கோட்டையானது முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான சூனத்தின் கோட்டையாகும். அதன் அழகில் சொக்கி போய் அந்த அடியான், இறைவா, யாருக்காக இது தயார் செய்து வைத்திருக்கிறாய்? நபிமார்களுக்கா, ஷஹீதுகளுக்கா என்று சொல்லும் போது, யார் இதற்கான கூலியை தருகிறாரோ அவருக்காக. யாரால் இதற்கான கூலியை கொடுக்க முடியும் என்று அடியான் கேட்கும் போது, உன்னால் முடியும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர் கேட்பார், எப்படி இறைவா என்று சொல்லும் போது, உனது சகோதரனை மன்னிப்பதின் மூலமாக இந்த கோட்டை உனக்கு சொந்தமாகும் என்று சொன்னவுடன் அந்த அடியான் மகிழ்ச்சியில் துள்ளியவாறு கூறுவான், எனது சகோதரனை நான் மன்னித்து விட்டேன் இறைவா, மன்னித்து விட்டேன். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அப்படி என்றால் உனது சகோதரனுடைய கையை பிடித்தவாறு நீங்கள் இருவரும் அந்த சூனத்தில் நுழையுங்கள் என்று சொல்வான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதர்களே, நீங்கள் நரகை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கிடையே பிணங்கிக் கொள்ளாதீர்கள், உங்களிடத்தில் சமரசம் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் முஸ்லிம்களுக்கிடையே அல்லாஹ்வே சமரசம் செய்து வைக்கிறான் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன பாடத்தை படிக்கிறோம் என்றால், அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய அளவிட முடியாத கருணை ஒரு பக்கம் என்றால், அடியார்கள் தன்னிடத்தில் வரும்போது சண்டை சச்சரவுகளோடு இல்லாமல் பிணக்குகள் இன்றி சமாதானமாக வருவதை அல்லாஹ் விரும்புகிறான். பிறரை மன்னிப்பதின் மூலமாக எப்படி அந்த அடியாருக்கு அந்த அழகிய கோட்டை கிடைத்ததோ சொர்க்கத்தில், முத்துக்களாலும் மாணிக்களாலும் இழைக்கப்பட்ட அந்த கோட்டை, அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே தன்னுடைய இன்னொரு சகோதரருடைய தவறுகளை மன்னிப்பதின் மூலமாக, மறைப்பதின் மூலமாக மன்னிக்கக்கூடிய சகோதரருக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான். சண்டை சச்சரவுகளால் நமக்கிடையே பிணங்கி போகக்கூடிய காரணத்தினால் நம்முடைய நன்மைகள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கிடையில் அழுதார்கள். ஏனென்றால் வறுமையிலே இன்னொரு முறை பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே கை சேர்ந்து கூறினார் தெரியுமா? யாரிடத்தில் தீனார்களும் திர்ஹம்களும் இல்லையோ அவனல்ல, மாறாக அதிகமான நன்மைகள் புரிந்து வந்திருப்பான். ஆனால் இந்த உலகத்திலே நிறைய மனிதரை கஷ்டப்படுத்தி இருப்பான். அப்ப நன்மைகளின் மூட்டைகளோடு வந்தவன் பாதிக்கப்பட்டவர் புகார் செய்ய செய்ய அவர்களுக்கு இவன் நன்மையை கொடுத்து விட்டு அவர்களின் தீமையை எடுத்துக்கொண்டு இவன் நரகத்தை நோக்கி விரைவான், இவன் தான் உங்கள் கை சேர்த்துக்குரியவன் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே முஸ்லிம்களே, நாம் நம்முடைய சகோதரர்களோடு எவ்வளவு பெரிய சிரமங்கள், எவ்வளவு பெரிய சங்கடங்கள் கொடுத்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மன்னிக்கக்கூடியவர்களாக, ஒரே உம்மத்தாக, உம்மத்தின் வாஹிராவாக விளங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பெருமானாரை அந்த மக்கத்து மக்கள் விரட்டியடித்தார்களோ, எந்த பெருமானாரை அந்த மக்கத்து மக்கள் கொல்ல துடித்தார்களோ,
எந்த பெருமானாரை 3 ஆண்டுகள் ஒட்டுமொத்த கௌமோடு ஊர்விளக்கம் செய்தார்களோ அந்த மக்கமா நகரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலே கிடக்கிறது. அப்போது பெருமானார் கேட்கிறார்கள், குறைஷிகளே, நான் உங்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது, நீர் கண்ணியமான முறையில் நடந்து கொள்வீராக, நீர் எங்களுடைய சங்கை மிக்க சகோதரர், உன்னுடைய தந்தையும் சங்கை மிக்க சகோதரர் என்று சொன்னார்களே. அப்போது பெருமானார் நினைத்திருந்தால், நானா உங்கள் சங்கை மிக்க சகோதரன், அவ்வாறு என்னை நடத்தீர்கள் என்று நினைத்திருந்தால் பெருமானாரால் மன்னித்திருக்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் அனைவருக்கும் விடுதலை, மக்களே, உங்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன், பயமின்றி சொல்லுங்கள் என்று மன்னிப்பின் உச்சத்திற்கு சென்றார்களே. அதனால்தான் அவர்கள் பெருமானார். நாமும் அந்த பெருமானாருடைய வழித்தடத்தை பின்பற்றி சொந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகளை தாண்டி அன்போடும் பாசத்தோடும் ஒற்றுமையாக விளங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. எல்லாவற்றிற்கும் முன்னோடி ஒருவர் தேவைப்படுகிறார். அப்படி சில முன்னோடிகளை உளவியல் துறையில் இஸ்லாமிய மாபெரும் மார்க்க நெறிமுறைகளை கற்றறிந்த அறிஞர் பெருமக்களை கொண்டு மிகச்சிறந்த தொடரை வழங்கி வருகிறார் உளவியல் ஆலோசகர் நுஸ்ரா பானு அவர்கள். மன அமைதிக்கு அறிஞர்களின் வாழ்வியலிலிருந்து சில குறிப்புகள் என்ற தொடரில் இன்று ஹசன் பஸ்ரி அவர்களுடைய வாழ்வியல் குறிப்பை தருகிறார் உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக மனசு அமைதிக்கான ரகசியங்கள் அறிஞர்களின் வாழ்க்கையில் இருந்து இந்த தலைப்புல இருந்து ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக பேச வந்திருக்கேன். ஒரு காலத்துல பேசாம இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டமாக இருந்த ஒரு மனுஷன். சுத்தி பாத்தீங்கன்னா அதிகாரம், புகழ், பயம் எல்லாமே ஒரே இடத்துல. அந்த காலத்துல உண்மையை பேசினா உயிருக்கு ஆபத்து, பேசலன்னா மனசு சாகடிக்கும். இந்த இடையில தான் வாழ்ந்தவங்க தான் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி. அவங்களோட வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் ரொம்ப சிம்பிள் நினைக்க வேண்டாம். எப்போது பேசணும், எப்ப அமைதியா இருக்கணும், இந்த ஸ்ட்ரகிள் அவரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லா வார்த்தையும் ஞானம் இல்லை, சில நேரம் அமைதி தான் மிகப்பெரிய ஞானம். அதனாலதான் அவர் சொன்ன கோர் ஐடியா சிம்பிளா இருந்தாலும் ஷார்ப்பா இருக்கும். சைலன்ஸ் இட் செல்ஃப் இஸ் விஸ்டம். அமைதிங்கிறது பயந்து ஒளிறது இல்லை, தேவையில்லாத வார்த்தையிலிருந்து விலகிறது. கோபம் இருக்கும்போது பேசாம இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் சொல்லணுங்கிற கட்டாயத்தை விடுறது. வார்த்தை குறைஞ்சா மனசு தெளிவாகும், மனசு தெளிவானா முடிவுக்கு சரியாகும். பேசாம இருக்கிறது வீக்னஸ் இல்லை, அது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தாதான் இன்னர் பீஸ் இருக்கும் அப்படிங்கிறது இமாம் ஹசன் அல் பஸ்ரி அவங்க நினைச்சாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்தா இதே ப்ராப்ளம் இருக்கு. எல்லாத்துக்கும் ரிப்ளை, எல்லாத்துக்கும் ரியாக்ஷன், ஸ்டேட்டஸு, கமெண்ட்டு, வாய்ஸ் நோட்டு எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. பேசாம இருந்தா தப்பா புரிஞ்சுக்குவாங்களோ ஒரு பயம். அதனால மனசு ஃபுல்லா நாய்ஸ். இமாம் ஹசன் அல் பஸ்ரி அவங்க காலத்துல கோர்ட் இருந்துச்சு, இன்னைக்கு குரூப் சாட் இருக்கு. சூழல் மாறி இருக்கலாம், ஆனா மனுஷனோட மனசு ப்ராப்ளம் மாறல. அதிகமான வார்த்தை அதிகமான குழப்பத்தை தான் ஏற்படுத்துது. இன்னைக்கு நைட்டு ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி பண்ணிடலாமா? பேசாம இருக்க முடியாத ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க. அதுக்கு ரிப்ளை தராம, ரியாக்ஷன் காட்டாம அமைதியா இருங்க. அந்த சைலன்ஸை கில்ட் ஆகாம கில்ட்டா நினைக்காதீங்க, அதை ஸ்ட்ரெங்தா நினைச்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு லைனை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நான் அமைதியா இருந்தா என் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு கேட்க முடியும். நான் அமைதியா இருந்தா என் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு கேட்க முடியும். இமாம் ஹசன் அல் பஸ்ரி சொன்ன விஸ்டம் பேசுறதுல இல்லை, எப்போது பேசாம இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு இதை பிராக்டிஸ் பண்ணலாமா?
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. நாம் மற்றவர்களை திருப்திப்படுத்த நம் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வோம். இது அவருக்கு பிடித்தமானதாக இருக்குமா? இது நம் வீட்டில் உள்ளவருக்கு பிடித்தமானதாக இருக்குமா? இது கணவனுக்கு பிடித்ததாக இருக்குமா? இது மனைவிக்கு பிடித்ததாக இருக்குமா? இது பிள்ளைகளுக்கு பிடித்ததாக இருக்குமா? இது பெற்றோருக்கு பிடித்ததாக இருக்குமா? என்றெல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை மறந்துவிடக்கூடாது. மனிதர்களுக்கு பிடித்தமானவற்றை செய்வதில் எவ்வளவு கவனம் வேண்டுமோ அதே போன்று இறைவனுக்கு பிடித்தமானவற்றை செய்வதில் அதிக கவனம் கூடுதல் தேவை. இதோ இறைவனுக்கு பிடித்தமானவற்றை செய்யுங்கள் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை ஜெய்னப் மத்தப் மதர்சா மாணவி மஹதியா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜெய்னப் பெண்கள் மக்தப் மதர்சாவின் மக்தப் மாணவி. என் பெயர் எஸ் மஹதியா இஸ்மா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான செயல். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன இல்லா அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்கள் என்று பல செயல்கள் உள்ளன. முஸ்லிமான நாம் அல்லாஹ்வின் அன்பையும் நேசத்தையும் பெறுவதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும். அதில் சிலவற்றை எங்கு காண்போம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை விட்டு மீள்போரை நேசிக்கின்றான், இன்னும் தூய்மையாக இருப்போரை நேசிக்கின்றான். அல்லாஹ் பாவ மன்னிப்பை விரும்புகிறான், பாவ மன்னிப்பு தேடும் அடிமையை நேசிக்கின்றான். பிறகு ஒரு அடிமை பெரிய மற்றும் சிறிய அசுத்தங்களிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் போது அல்லாஹ் நேசிக்கின்றான். தூய்மையாக இருப்பதென்றால் ஷிர்க் மற்றும் பாவம் போன்ற விஷயங்களில் இருந்து தூய்மையாக இருப்பதாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நற்செயல்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது. எண்ணிக்கையில் மிகவும் குறைவாக இருந்தாலும் அது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உதாரணம், நான் தினமும் 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய்க்கு ஒரு தர்மம் செய்கிறேன். அது பணமளவில் மிகவும் குறைவானதாக இருந்தாலும் அது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான செயலாகும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதென்று. பிறகு எது என்று கேட்டேன். அதற்கு அவர் கூறினார்கள், பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்துவது என்று. பிறகு எது என்று கேட்டேன். இறைவரில் அறம்போர் புரிதல் என்று கூறினார்கள். இங்கு நம்மில் பல பேர் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதில்லை. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருப்போம். பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் கொடுத்து அது அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான செயலாகும். அல்லாஹ்விற்கு நீங்கள் செய்வதில் மிகவும் விருப்பமான செயல் எது என்றால் உங்கள் சகோதரனின் முகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது. உங்கள் சகோதரன் கவலையில் இருக்கும் போது சென்று, கவலைப்படாதே, அல்லாஹ் இருக்கிறான், நானும் இருக்கிறேன், ஒருபோதும் கவலைப்படாதே என்று கூறுங்கள். அது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் ஒருவர் தன் சகோதரனை மகிழ்ச்சி ஆக்குகிறாரோ அது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான செயல். அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்களாக அல்லாஹ் உம்மையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என துவா செய்தவளாக உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கருத்தரிப்பதும் இயற்கை, பிரசவிப்பதும் இயற்கை. பிரசவத்திற்கு பிந்தைய வாழ்வியலும் இயற்கை. இப்போது மருத்துவம் நவீனப்பட்டு போனது. இப்போது கருத்தரிப்பதில் சவால்கள், பிரசவத்தில் சில சவால்கள் இருக்கலாம். இப்போது பிரசவமே சவாலாகிவிட்டது. கருத்தரிப்பது செயற்கை, பிரசவிப்பது செயற்கை, பிரசவத்திற்கு பிந்தைய வாழ்வியலில் செயற்கை என செயற்கைத்தனமாகி போனது பிரசவ கூறுகள். முன்பொரு காலம் வரை நம் முன்னோர்கள் மூதாதையர்கள் இயற்கையாக நடந்த பிரசவத்தை இயற்கையாகவே கையாண்டிருக்கிறார்கள். பிரசவத்திற்கு பிறகு தரப்பட்ட உணவு வகைகளிலும் அவ்வளவு இயற்கை கூறுகள் கலந்து கிடக்கிறது. இயற்கையாக அந்த பெண்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வரும் பயிற்சி தான் அது. அன்றைய பிரசவத்திற்கு பிந்தைய மருந்து வகைராக்கள் குறித்து பேசுகிறார் இன்றைய நன்னிமா வீட்டு திண்ணையில் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னதே மண்ணோட பேசி மரத்தோட பேசினாலும் மனுஷன் மக்களோட பேசினது மாதிரி இருக்குமா? மனுஷருக்குள்ளே குறை இருக்கத்தையும் செய்யும். அத்தனையும் அங்கீகாரம் பண்ணி அனுசரித்தாத்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாயா பிள்ளையா இருக்க முடியும். இங்கே நான் பாரு, நான் சொல்கிறத கேளுமா ஜெயித்துணுமா, நன்னிமா நல்லதுக்குத்தேன் சொல்கிறேன். நான் எங்கே சொல்லியிருக்காக அசருக்கு அடிச்சுட்டு மகரைக்கு கூடிக்கணும் உண்டு. உன் மக சொன்னதா சொல்லியாக இருக்கா. இப்போவோ அப்போவோ பிறகோண்டு பகிரலாம் இறக்கமா முகம் கிறக்கமாக இருக்குது. உங்கை நீண்டாத்தேன் முனங்கை நீளும். என்னமோ உன் சம்மந்தார வீட்டில் பெரியவங்க உன் மகளை 2 வார்த்தை கோபமாக பேசிட்டாங்க. அதுக்கெலாம் குவிக்கக்கூடாதுமா. தனி மரம் தோப்பாகாது. சொன்னதாவுக்கு இடுப்பு வலினா சம்மந்தி வீட்டில் தகவலை சொல்லி அனுப்பி மகப்பத்தை அவங்களும் வந்து பிள்ளைய பிஸ்மி சொல்லி எல்லாம் உன் காவல்ண்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போகட்டும். ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிட்டு திங்கணும், கோழிக்கறிக்கு கூடிக்கிட்டு திங்கணும்னு சொல்லுவாங்க. மழை பேரும் புள்ள பேரும் அல்லாவோட நாட்டம். புள்ள பேர் 2 உசுரோட போராட்டம்மா ஜெயித்துணும் என சொன்ன சலுகா நன்னி ஒத்துமையின் மகத்துவத்தை எடுத்து கூற ஜெய்தூன் சலுகா நன்னியிடம், நன்னி நான் கொஞ்சம் வீராப்பாக இருந்துட்டேன். என் மகளோட முகத்தை பார்க்க பெத்த மன அடிவை ஒரு கலங்குது நன்னி. வழி வந்தாத்தே சம்மந்தி விட்டு போகணுமாக்கும். நன்னிம்மா உன் பூட்டி சொன்னதாவே பார்த்துக்கங்க. இப்போவே போய் உங்கள் மருமகளுக்கு வகுறு இறங்கியிருக்கு, முகம் கிறக்கமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு வாங்க. எப்போ வழி வந்தாலும் ஒன்று ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும். என் மச்சியை கூட்டியாரேன். இன்றைக்கி இருக்கிற மனுஷரை நாளைக்கு காணாமல் போகுதுங்க. என்னத்தை தலையில் அள்ளிக்கிட்டு போகிறோம் கட்டிக்கிட்டு. நாம் செய்கிற நன்மையான காரியம் தானே கூட வரும் நன்னிம்மா. என்னமோ பெரியவங்க நீங்கள் சொல்கிற புத்திமதியை கேட்குற தலைமுறை நாங்கள். எங்கள் மக்களுக்கு இதை எடுத்து சொல்லணும் என கூறிய சென்னம்பை இடைமறித்த சலுகா நன்னி, கண்மணி நாயங்க சொன்னதே நாம் புத்தியை எடுத்துக்கிறோம். புடம் போட்ட தங்கமாக வாழணும்னு நம்மளை சொல்லியிருக்காங்கல்ல. அடுத்த வீடு பசிச்சிருக்க நாம் பசி ஆறக்கூடாதுன்னு சொன்னவுக. ஒரு தெருவில் இருக்கிற பகைமையோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னவுக. ஜமாத்து மஹல்லா ஒத்துமே இருக்கணும். அவ்வாமா அத்தனை பேர் உறவு முறதே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்லம்மா. என்னம்மா நீங்கள் அது சரி செய்யணும்மா. என் பூட்டிம்மா சொன்னதாவுக்கு புள்ள பெத்தா நடகாயம் கிண்டணும். அதுக்கு சேரும் பண்டம் சேர்ந்து மருந்து பொருளை வாங்கி வறுத்து இடித்து சளிச்சு இடி மருந்து தயாராக வைக்கணும். புள்ள பிறந்து 7ஆம் நாள் தலைமுழு காட்டுனதும் காயம் கொடுக்க ஆரம்பிக்கணும். நான் காயங்கின்றதை கற்றுக்க நீன்னு அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுங்க தாயிகளா. நன்னி தனது ஆதங்கத்தை கூற, நன்னிம்மா புள்ள பெற்றவளுக்கு இந்த பூடு மிளவு ஆனம் காய்ச்ச சொல்லி தருவியல்ல, அதை சொல்லித்தாங்க நன்னிம்மா. அடி செய்யணுமா, இது என்ன பெரிய ஆரிய வித்தையாக்கும். அந்த சொல்கிறேன் கேட்டுக்க. இந்த பட்டை கருவாடு இருக்குல்ல, அது ஒரு 5 எண்ணிக்கை, முழு பூடு 2. அப்புறம் அதை உறுத்து வச்சுக்கிறோங்க தனித்தனியாக. இங்கிட்டு ஒரு பூடு அங்கிட்டு ஒரு பூடு ஒரு கிண்ணத்தில் வச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 6 சின்ன வெங்காயத்தை உறுத்து வச்சுக்கிடுவோம். கடுகு அரை ஸ்பூனும், கசகசா 1 ஸ்பூனும், சீரகம் அரை ஸ்பூனும், மிளகு 1.5 ஸ்பூனும், மஞ்சள் அப்போ மஞ்சள் கட்டி மஞ்சள் அரைச்சி இப்போ மஞ்சள் தூளை வச்சுக்கோங்க 1.5 ஸ்பூனும், 1 பூடு மஞ்சள், அந்த 1 பூடு பூண்டை உரித்து வச்சுக்கிட்டுமா. மஞ்சள் இல்லை, அந்த பூடை சொல்கிறேன். அதை உரித்து வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம்
இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு 2 சோள புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சு இந்த மீதம் வச்சுருக்கோம்ல 2 பங்கு பூண்டில் 1 பங்கு பூண்டு நச்சு புச்சுன்னு தட்டி விட்டோம். 1 பங்கு பூண்டு இருக்குல்லம்மா, அந்த 1 பங்கு பூண்டை அந்த எண்ணெயில் ஓட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம கருவாடை நல்லா தண்ணியில் அலசிக்கிட்டு அதையும் போட்டு பொரிய விட்டு கருவாடையும் அந்த எண்ணெயில் அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்து நல்லா நல்லா வதக்கிடணும். வதக்கி விட்டுட்டு புளிச்சாரை ஊற்றி கொதிக்க வச்சு அது வற்றி வாரப்போ 2 முட்டையை நாட்டு முட்டையை கொத்தி ஊற்றி எல்லாம் வேக விட்டு இறக்கி விட்டு புள்ள பெற்றவளுக்கு சோத்தோட பெசரி கொடுத்தா இந்த உப்பு போடலைன்னா கேட்கப்படாது. ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்குல்ல, அது போதும். கடுகு விஷத்தன்மையை முறிக்கும், கசகசா வகுத்து புண்ணை ஆற்றும், மிளகு கபத்தை தடுக்கும், பூடு வாயுவை அண்ட விடாது, அகத்தை சீராக்கிறது சீரகம், மஞ்சள் உள்ளுக்காயத்தை ஆற்றும். அப்பனுக்கு மிஞ்சின சித்தப்பை இல்லை, கை மரத்துக்கு மிஞ்சின நோயும் இல்லை. இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளாரின் பொன்மொழிகள் ஆங்காங்கு எழுதப்பட்டிருக்கும். அவை எழுதி வாசிப்பதற்குரியவை அல்ல, பேணி நடப்பதற்குரியவை. எனவேதான் நாம் குழந்தைகளுக்கு நபிகளாரின் பொன்மொழிகளை மீண்டும் மீண்டும் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ தூத்துக்குடி மாவட்டம் 6ஆம் பண்ணை இஸ்ஸத்துல் ஹைராத் மதரசா மாணவர் முஹம்மது நிஹால் நபிகளாரின் பொன்மொழி குறித்து பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். தூத்துக்குடி மாவட்டம் 6ஆம் பண்ணை இஸ்ஸத்துல் ஹைராத் மதரசா மாணவர் முகமது நிகான் நாயகத்தின் முன்வெளிகளை கூற வந்துள்ளேன். உலகம் முழுவதும் இசை முரசு எஃப்எம்ஐ கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பல் மீ ஃபரீலத்துல் அலா குல்லி முஸ்லிமீன் வ முஸ்லிமா. கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருவர் மீதும் கட்டாய கடமையாகும் என நாயகம் கூறினார்கள். கால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஜாபுலி அகதிக்கும் மாலம் ஏஜல். உங்களில் ஒருவர் அவசரப்படாதிருக்கும் வரை அவரியை துவா ஒப்புக்கொள்ளப்படும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸகியுல்லா வலவுக்கான வாசிக்கல். தர்மம் செய்கிறவன் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர், அவர் பாவியாக இருப்பினும் சரியே. கால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பஹீரு அதுவுல்லா வலவுக்கான ஆபிதன். கஞ்சன் அல்லாஹ்வின் விரோதி ஆவான், அவன் வணக்கசாலை இருப்பினும் சரியே. கால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்கிது பூய குல்லுல் ஈமான். பொய் பேசுவது ஈமானை தின்றுவிடும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கீனு மௌதக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களில் மரண தருவாயில் இருப்பவருக்கு முன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதுங்கள். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். ஜிக்ருகளில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகும். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா. எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வாரோ அவர் சொர்க்கம் செல்வார். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சமத்து நஜா. அவர் வாய் மூடியிருப்பவர் வெற்றி பெறுவார். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிம் மகள் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமின் சகோதரர் ஆவார். ஐருல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். பேச்சில் சிறந்தது குர்ஆன் ஆகும். ஐருல் ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிகளில் சிறந்தது நபி வழியாகும். அல்பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல்க். நன்மை என்பது நற்குணத்தின் பெயர். குல்லு மௌரூபின் சதகா. ஒவ்வொரு நற்செயலும் தர்மமாகும். அப்து சலாம் எனக்கும் உங்களுடைய சலாமை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 அட்மிஷன் நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. சின்ன சின்ன கேள்விகள் மூலம் சின்ன சின்ன பதில்களை பெற்று
பெரிய இஸ்லாமிய ஞானத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்காகவே இஸ்லாமிய கேள்வி பதிலை நடத்துகிறோம். இதோ தக்கலை இஸ்லாமிய மாதிரி பள்ளியின் மாணவியர்கள் மன்னார் சல்மா மற்றும் சனா ஃபாத்திமா வழங்கும் இஸ்லாமிய கேள்வி பதில் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எம் மன்ஹா சல்மா 2ஆம் வகுப்பு மற்றும் எஸ் சனா ஃபாத்திமா 2ஆம் வகுப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி IMS நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தக்கலை. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது இறைவன் யார்? நமது இறைவன் அல்லாஹ். நமது நபி யார்? நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமது புனித நூலின் பெயர் என்ன? நமது புனித நூலின் பெயர் திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டது? திருக்குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. முதலில் வஹி எந்த குகையில் இறங்கியது? முதலில் வஹி இறங்கியது ஹிரா குகையில். தினமும் எத்தனை முறை தொழ வேண்டும்? தினமும் 5 முறை தொழ வேண்டும். முதலில் இறங்கிய சூரா எது? முதலில் இறங்கிய சூரா இக்ரா பிஸ்மி. ரமலான் இரவில் தொழும் சிறப்பு தொழுகையின் பெயர் என்ன? ரமலான் சிறப்பு தொழுகை பெயர் தராபிஹ். ரமலான் மாதத்தில் சிறந்த இரவு எது? ரமலானின் சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு. இஸ்லாத்தின் 5 கடமைகள் என்ன? இஸ்லாத்தின் 5 கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம் எது? நபி அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். குர்ஆனின் இதயம் என்பது எது? குர்ஆன் இதயம் என்பது யாசீன். திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதம் எது? திருக்குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. திருக்குர்ஆனின் சூறாக்களின் எண்ணிக்கை எத்தனை? திருக்குர்ஆன் சூறாக்கள் எண்ணிக்கை 114. 2 முறை பிஸ்மில்லா சொல்லப்பட்ட சூரா எது? 2 முறை பிஸ்மில்லா சொல்லப்பட்ட சூரா அன்-நமில். குர்ஆன் நபிக்கு யார் மூலம் அருளப்பட்டது? குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் நபிக்கு அருளப்பட்டது. குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்கள் எத்தனை? குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்கள் 25. குர்ஆனின் ஆயத்துக்கள் எத்தனை? குர்ஆனில் ஆயத்துக்கள் 6836. குர்ஆனின் சிறிய சூரா எது? குர்ஆனின் சிறிய சூரா அல் கௌசர். குர்ஆனின் பெரிய சூரா எது? குர்ஆனின் பெரிய சூரா அல் பக்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆர்வம் இல்லாமல் செய்யும் பணிகள் ஒவ்வொன்றும் கடினமானதாக இருக்கும், சிரமமானதாக இருக்கும், சோர்வை தரும். அதே பணியை ஆர்வமுடன் ஒருவர் செய்தால் எளிமையானதாக இருக்கும், சீக்கிரம் முடியக்கூடியதாக இருக்கும், வசதியானதாக இருக்கும். செய்யும் பணியின் கடினமும் எளிமையும் பணியில் அல்ல, செய்பவரின் ஆர்வத்தை கொண்டிருக்கிறது. இதோ ஆர்வம் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்கு இஸ்லாமிக் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் திருமங்கல கிளை தலைவர் அஸ்மா நிஸ்மத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஸ்மா நிஸ்மத் ஃப்ரம் ஜிஐஓ திருமங்கலம். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்வம். ஆர்வமால மட்டும்தான் ஒரு செயலை நம்ம செய்ய தொடங்குறோம். அதே மாதிரி அந்த செயலை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அது நம்மளுக்கு வெற்றியை கொடுக்குது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்கள் சிறியதாயினும் அதை தொடர்ந்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் நம்ம கிட்ட பெரிய பெரிய விஷயத்தை தான் எதிர்பார்க்கறான் அப்படின்னு கிடையாது. அவன் விரும்புகிற சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு தான் அல்லாஹ் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறான். எக்ஸாம்பிளுக்கு டெய்லி ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுறது, அதிகமாக சதகா செய்யறது, இதெல்லாம் கூட அல்லாஹ் விரும்புகிறான். என்னதான் இதெல்லாம் நான் சொல்லும் போது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அது நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குது. இப்போ நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி உங்களோட ஸ்டடீஸ்ல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி உங்களோட கோலை சக்சஸ் பண்ண வைக்கும். அதனால உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்ய தொடங்கியிருக்கேன், அதை நான் தொடர்ந்து செய்யும் போது அல்லாஹ்வோட திருப்தியை என்னால பெற முடியும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவோம். ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம்
9444025000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். மருத்துவம், அறிவியல், விஞ்ஞானம் என நாள்தோறும் வளர்ந்து வரும் நாட்டின் மற்றமைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு புறம் சூனியம் பற்றிய சிந்தனைகள் ஒருபுறம் மனிதர்களை ஆட்கொண்டிருக்கிறது. இதோ சூனியம் பற்றிய சிந்தனையை தருவதற்கு குளச்சல் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளி மாணவர் ஃபருக் ஃபவாஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஃபாரூக் ஃபவாஸ். நான் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று சொல்ல போகும் தலைப்பு சூனியம் செய்தல். இஸ்லாத்தில் சூனியம் செய்வது என்பது மிகப்பெரிய குற்றமாகும். அல்லாஹுக்கு இணை வைக்கும் செயலாக கருதப்படுகிறது. இஸ்லாமிய சட்டத்தின்படி கடுமையான தண்டனைக்குரியது. சூனியம் செய்வதற்கான தண்டனை மரண தண்டனை. இஸ்லாமிய சட்டத்தின்படி சூனியம் செய்தவர் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு வேண்டும் என்பது பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்தாகும். காரணம், சூனியம் என்பது ஷைத்தானின் உதவியுடன் செய்யப்படுகிறது. இது இறை நம்பிக்கை எதிரானது. ஹதீஸ் ஆதாரம்: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியக்காரர்களை தண்டனை வாளால் தலையை கொய்வதாகும் என்று கூறியுள்ளார். சஹாபாக்களின் நடைமுறை: சஹாபாக்களின் காலத்தில் சூனியம் செய்து அனைவருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. மனம் திரும்புதல்: பெரும்பான்மை சட்ட வல்லுநர்களின் கூற்றுப்படி சூனியம் செய்தவர் நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு அவர் மன்னிப்பு கேட்டாலும் அவரை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்க முடியாது. ஏனெனில் அவர் செய்த தீங்கு சமூகத்தில் மிக பெரியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசைமுரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசைமுரசு FM இணைய வானொலி 9080475780. நேர்களை இந்த ரமலான் வசந்த நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் இசைமுரசு FM ஆண்ட்ராய்டு செயலில் இணைக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் வழியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுவரை நீங்கள் பழைய இசைமுரசு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதை அன்இன்ஸ்டால் செய்து கொண்டு கூகுள் பிளே ஸ்டோரில் இசைமுரசு FM HD என டைப் செய்து புதிய நவீன அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து புதிய வசதிகளோடு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என சொல்லி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.